நமக்கு நாமே விடியல் மீட்பு பயணத்தின் 9ஆம் நாள். திண்டுக்கல் மாவட்டத்தில் இன்று திட்டமிட்டபடி பயணம் தொடங்கியது. ஸ்டாலின் முதலில் சென்ற இடம் வத்தலகுண்டு. காலை நேர பரபரப்புடன் இயங்கிக் கொண்டிருக்கிறது காய்கறி சந்தை. மக்களோடு மக்களாக உள்ளே செல்கிறார். உங்களில் நானும் ஒருவன் என அங்கேயே நின்று தேநீர் கடையில் தேநீர் அருந்துகிறார். குழியுமாக இருக்கும் சாலைகளால் மக்கள் சந்தைக்கு வர முடியாமல் அவதிப்படுவதாக வியாபாரிகள் கூற, உங்கள் உணர்வுகளை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. நானும் அந்த வழியில்தான் நடந்து வந்தேன் என்றார். அடுத்து அவர் சென்ற இடம் நிலக்கோட்டை பூ மார்க்கெட். நடக்கிறார். மக்கள் நெரிசலாக புழங்கும் பகுதிதான். சிலுக்குவார்பட்டியில் கிறிஸ்தவ தேவாலயத்திற்கு சென்று மரியாதை செலுத்தினார். எங்கள் குடும்பம் 2000 குடும்பங்கள் எங்கள் தெருவில் உள்ளது. எங்கள் தாக்கப்பட்டவர்களுக்கு எந்த சலுகையும் கிடையாது. எத்தனை எஸ்சி எஸ்டி கவுன்சில் எத்தனையோ போராடியும், வெளிநாட்டிலும் போராடினா உள்ளூர்லயும் போராடிய எந்த சலுகையும் எங்கள் தாக்கப்பட்டவர்களுக்கு கிடையாது. இந்த சாயின் மேல் ரோட்டில் அமைந்துள்ள மதுக்கடைகளை நீக்குமாறும், ஏனென்றால் அங்கு குடித்துவிட்டு வண்டி ஓட்டும் அநேக பேர் விபத்துகளை சந்திக்க நேரிட்டிருப்பார். எங்களுடைய அந்த கோரிக்கைகளை கண்டிப்பாக நிறைவேற்றுவீர்கள் என்று நம்புகிறேன். சாராய கடையால எங்க குடும்பங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். நாங்கள் பெண்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வராங்க. அந்த பணத்தை அவங்க பறிப்பறித்து அவங்க கணவர்கள் வாங்கி கொண்டு போய் குடிச்சிட்டு வராங்க. என்னன்னு முன்னாடி இருந்த தலைவர்கிட்ட என்னன்னு கேட்டாக்கா, அதாலதே அவங்களுக்கு வருமானம், இது ஒழிக்க முடியாது, உங்களுக்கு தெரிஞ்சதை பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. மது கடையின்னு ஒண்ணு ஓபன் பண்ணி, அதுக்கு வேகமா ஒரு ஓபன் பண்ணி அதுக்கு கிரேண்டா பண்ணி டெய்லி ஒரு பாட்டிலோட தான் வர்றாங்க. சம்பளத்தோட வர்றாங்களோ இல்லையோ, ஒரு பாட்டிலோட வேகமா கொடுத்துட்டு ஒரு தாடியை கூட அட வச்சு நாங்க குடிப்பேனே தவிர உன் பிள்ளைக்கு நாங்க ஆப்பந்த மாட்டேன்னு சொல்றாங்க. அந்த ஒரு மது கடைங்கிறத எல்லாமே நிப்பாட்டி உலக மக்களுக்கு தாலி பாக்கிய கொடுக்க வேண்டும் என்று தாழ்மையிட வந்தது. அப்புறம் ரேஷன்
கடை, அங்க போனா அதுக்கு மேல அடிச்சு புடிச்சு வரிசையில நின்று 1 கிலோ பருப்பு 1 கிலோ பாமாயில் வாங்குறவங்க வெந்து நொந்து செத்து போயிடுறது மாதிரி இருக்கு. அதை ஏதாவது பண்ணுங்க. சொசைட்டில வந்து நம்ம ரேஷன் கடையில ரொம்ப அநியாயம் பண்றாங்க. நல்ல அரிசிய பூரா தூக்கி மூட முடையா விக்கிறாங்க. அதுல எண்ணெய் கேட்டு எண்ணெய வந்து கடைகளுக்கு பாக்கெட் பாக்கெட்டா மூட முடையா தூக்கி விட்டு வித்துடுறாங்க. அதே மாதிரி பருப்பு செய்யறாங்க. 1 கிலோ பருப்பு வாங்கறதுக்கு வரிசையில நின்று போனா அந்த 1 கிலோ பருப்பு கடைசியில போக தீர்ந்து போயிடுது. உங்களுக்கு இப்ப இல்லாமா தீர்ந்து போச்சு அப்படின்னு சொல்லி நாங்க வயிற்றுச்சலோட ரொம்ப நாங்க வீட்டுக்கு வர்றோம். எங்களுக்கு கம்மாய் வசதி, தண்ணீர் வசதி கிடையாது. அந்த கம்மாயில் தண்ணீர் அதிகமாக இருந்தால் இன்று எவ்வளவோ கிராமம் முன்னேறி இருக்கும். ஆகவே தளபதி அவர்களுக்கு கோரிக்கை வைக்கின்றேன், எங்களுடைய கம்மாய்க்கு வரும் கால்வாய்களை சரி செய்து எங்களுக்கு இந்த கம்மாயை நிரப்பி தருமாறும், அதன் மூலம் பாப்பாகுளம் மற்றும் ஏனைய கம்மாய்கள் வளம் பெறும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். திமுக ஆட்சியில தான் புல்லு வெட்ட கம்மாயில இருந்து வாய்க்கா வெட்டுறதுக்கு, சில்வர் வெட்டிக்கு கம்மாவுக்கு தண்ணி வர்றதுக்கு வாய்க்கா வெட்டுனாங்க. இப்ப ஆட்சி மரவும் நிப்பாட்டி வச்சிருக்காங்க. 2016ல இங்கதான் உறுதியாயிடுச்சு முதலமைச்சர்ல. திமுக வர்ற ஆட்சியில இந்த கம்மாயை ரெடி பண்ணி கொடுக்கணும். நாங்கள் இத்தனை வருடங்களாக குடிநீர் வசதி கிடையாது, எங்களுக்கு வீட்டுக்கு தனி வசதி கிடையாது. எங்கள் வீட்டில் ஒவ்வொரு வீட்டிற்கும் குடிநீர் வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் நாங்கள் தாழ்மையோடு இந்த கோரிக்கையை வைக்கின்றோம். 3 குடம் 2 குடம் தான் வந்துகிட்டு இருக்கு. அந்த தண்ணியை நாங்க வச்சு 10 நாளைக்கு தண்ணி வராது. அந்த 10 நாளைக்கு 3 குடத்தை வச்சு நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு குடிநீருக்காக நாங்க காசு போட்டெல்லாம் வாங்க முடியாது. ரொம்ப ஏழை எளிய மக்கள் கிறிஸ்தவ என் பேர் செல்வராணி. சில்குவார்பட்டி செபஸ்தியார் தெருவுல மேற்கு தெருவுல சுத்தமா சாக்கடை வசதியே இல்ல. எங்க வீட்டுக்கிட்ட மழை நீர் சேமிச்சு கொசு வியாதி வருது. அதை சொன்னா கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. குடிநீர் வசதி ரொம்ப அவசியம், சாக்கடை வசதி ரொம்ப முக்கியம். அதே மாதிரி எங்க ஊர் கம்மாய்க்கு தண்ணி தேவை. தண்ணி இருந்தாதான் விவசாய மக்கள் எங்களுக்கு வேலை தருவாங்க. அவங்களுக்கே தண்ணி இல்லைன்னா எங்களுக்கு எப்படி வேலை தருவாங்க? நாங்க என்ன வேலை செஞ்சு பொழைக்கிறது? ரேஷன் கடைக்கு போனா வேலை செஞ்சுட்டு போனா எந்த ஒரு பொருளும் இல்ல, தீர்ந்து போச்சுன்னு சொல்றாங்க. அதுவும் எங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். மெயின் வந்து மேற்கு தெருவுல சாக்கடை வசதி ஐயா அவர்கள் ஏற்படுத்தி கொடுக்கணும். எங்களுக்கு குடிநீர் வசதி வேணும். எங்க ஊருக்கு கால்வாய் கண்டிப்பா தேவை. அதை முயற்சி பண்ணி நீங்க செய்யணும், தயவு செஞ்சு செய்யணும். இந்த நாள் முதல் எந்த தலைவர் யார் எம்எல்ஏ யார் இருக்கா தலைவர் என்பதே எங்களுக்கு தெரியாது. இதுவரையில எங்களுடைய குறைகளை வந்து கேட்டதும் இல்லை. நாங்கள் அதை அவர் இங்க இருக்கிறார் என்பது கூட எங்களுக்கு தெரியாத ஒரு சூழ்நிலையில் எங்களுடைய மக்கள் இருக்கின்றார்கள். 2வது 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டருக்கு எங்களுடைய மக்கள் தண்ணீருக்கு அலைகிறார் என்றால் இதுவரை அந்த தலைவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? இதே ஊரில் பிறந்து இதே ஊரில் திருமணம் முடித்து இந்த சூழ்நிலையை நன்கு புரிந்துள்ளதால் தான் நான் மீண்டும் மீண்டும் இந்த தண்ணீர் பிரச்சனையையே காண்பிக்கின்றோம். ஏனென்றால் எவ்வளவு மக்கள் சிரமப்படுகிறார்கள் என்பதை நான் சிறு வயது முதலே அறிந்துள்ளேன். எங்கள் கிராமத்தை விட மிகவும் பின்தங்கியுள்ள எத்தனையோ கிராமங்கள் இன்று எவ்வளவோ முன்னேறிவிட்டன. நான் வெளி மாநிலத்தில் பணிபுரிய எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. அங்கெல்லாம் பார்த்துவிட்டு விடுமுறையில் வரும்போது இங்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது. சாலைகளை பார்த்தால் எத்தனையோ இடங்களில் குண்டும் குழியுமாக கார்கள் வருகிறது. யாரும் கண்டுகொண்டதாகவே எனக்கு புரியவில்லை. மக்களும் பேசாமல் இருக்கிறார்களோ என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அவ்வப்பொழுது மின்மிகை மாநிலம் என்று கருதப்படும் இந்த தமிழகத்தில் எத்தனையோ 6 மணி நேரம் 7 மணி நேரம் மின்வெட்டை நாங்கள் சந்திக்கின்றோம். அதுவும் அறிவிக்கப்படாத மின்வெட்டு. 10 நிமிடம் கரண்ட், பிறகு கட். இப்படியே போய்கொண்டிருந்தால் எதை நம்பி நாங்கள் இருப்பது? சில நேரங்களில் சிலர் வெளியில் வசதியாக வாழ்ந்து வந்துவிட்டோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கிராமத்தை விட்டே வெளியேற வேண்டிய பலர் இக்கட்டுக்கு ஆளாகி இருக்கிறோம். மீண்டும் மீண்டும் இந்த கண்மாய்க்கு தண்ணீர் கொண்டு வந்தால் அத்தனை பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும். எங்கள் மக்கள் சுமூகமாக வாழ்வார்கள்.
அனைவரையும் பார்த்தாலே நாங்கள் எவ்வளவு வறட்சியான பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். எனவே மீண்டும் மீண்டும் சொல்கிறோம், ஒரே கருத்தை சொல்கிறோம் என்று நினைக்க வேண்டாம். தயவு கூர்ந்து அதற்கு நிவர்த்தி செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. குடிநீரை எல்லா ஊருக்கும் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். குடிநீர் தட்டுப்பாடே கிடையாது. ஆனா இங்க வந்து பார்த்தா நீங்க சொல்றத பாக்குறப்போ இது உங்க ஊர்ல மட்டும் இல்ல, நிலக்கோட்டை பகுதியில மட்டும் இல்ல, எல்லா இடங்கள்லயும் இன்றைக்கு இந்த தட்டுப்பாடு இருக்கு. அதே மாதிரி ரேஷன் கடையில இப்போ நாங்க எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. எவ்வளவு அபாண்டமான போய் செஞ்சிச்சு பாருங்க. இந்த தொகுதியினுடைய ஆளுங்கட்சி எம்எல்ஏ, ஆளுங்கட்சி எம்பி, ஆளுங்கட்சியை சேர்ந்த அமைச்சர்கள் யாராவது வந்து உங்களை வந்து நேரா பார்த்து இது வரைக்கும் உங்களுடைய குறைகளை ஏதாவது ஒரு இடத்துல வந்து கேட்டது உண்டா? தயவுசெய்து சிந்திச்சு பாருங்க. ஒரு முறையாவது உங்க குறைகள் வந்து கேட்டது உண்டா? கிடையாது. ஆக எதை பத்தியும் கவலைப்படல. ஏன்னா முதலமைச்சர் செயல்படாம இருக்கிறாங்க. ஆகவே நீங்க எந்த நம்பிக்கையோடு இந்த தமிழகத்தில் மீண்டும் திமுக ஆட்சியை உருவாக்குவதற்கு ஒரு மாற்றத்தை உருவாக்கி தரப்போறீங்களோ, அந்த மாற்றத்தை நீங்க உருவாக்கி தருகிற நேரத்தில் நிச்சயமாக நீங்கள் வைத்த அந்த கோரிக்கைகள் அத்தனையும் நிறைவேற்றுகிற முயற்சியில் நாங்கள் நிச்சயம் ஈடுபடுவோம். அதை நிறைவேற்றி தர உறுதி தருகிறேன். சின்னாளப்பட்டி பெரியார் சிலையிலிருந்து வள்ளுவர் நகர் செல்லும் வழியில் நெசவாளர்களை சந்தித்தார். தாங்கள் சந்தித்து வரும் நெருக்கடிகளை நெசவு தொழிலாளர்கள் கவலை தோய்ந்த முகத்துடன் பகிர்ந்து கொள்ள பரிவுடன் கேட்டுக்கொண்டார். நல்ல நன்மை நாளை விடியட்டும், கவலை முடியட்டும், மக்கள் நிலைமை விடியட்டும், நம் வாழ்வு செழிக்கவே நாளை. விவசாயிகள் சந்திக்கும் பிரச்சனைகளை நேரடியாக பார்த்தால் மட்டுமே அதன் பாதிப்பை முழுமையாக உணர முடியும். அந்த வகையில் தர்மத்தாப்பட்டி கிராமத்தில் விவசாயிகளை சந்தித்தார். ஸ்டாலின் வருகைக்காக ஆவலுடன் காத்திருந்தவர்கள் ஆட்சியாளர்கள் மீதான அதிருப்தியை வெளிப்படுத்தினர். 1997 நம்ம பீரியடில் பணம் பண்டு பணம் ஒதுக்கணுங்க. டேமுங்க இப்போ கட்டியாச்சு. ஆனால் டூர் வரவே இல்லை. தென்னை விவசாயம்லாம் காயுதுங்க. அதனால் டூர் வரணும்னா ரொம்ப எல்லாத்துக்கும் நல்லதுங்க. இந்த கொப்பரை தேங்காய்க்கு ஒரு மார்க்கெட்டு ஒன்று அமைச்சு செஞ்சு கொடுத்துருங்க என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஐயா அவர்களுக்கு வணக்கம். எங்களுக்கு ஒரு 4.5 வருஷ காலமாகவே மழை ஏற்கட்டி விட்டது. அதனால விவசாயம் ரெட்டியாஸ்திர ஒன்றிய அளவில் எல்லாருமே அதிக பாதிப்பு. அதோட கரண்ட் வந்து எப்போ போகுது வருதுன்னே எங்களுக்கு தெரியாது. குழந்தைகள் நைட்டில் படிக்க முடியவில்லை. பகலையில் கொஞ்சம் இருக்க தண்ணியை ஓட்டுவதற்கு எங்களுக்கு டைமே தெரியறதில்லை. எந்த நேரம் காத்திருந்து எப்போ வரும் எப்போ போகுங்கிறதுக்கு ஒரு ஆள் அதிலே இருக்க வேண்டிய சூழ்நிலை கட்டாயிட்டோம். ஐயா அவர்கள் அப்புறம் இந்த கூட்டுறவு சங்கங்கள் பிறருக்கு தான் இருக்கிறது. ஆனால் அது ஒரு இயங்குவில்லையா அப்படிங்கிறது தெரியவில்லை. ரெண்டாவது இந்த நதிநீர் இணைப்புங்கிறத காலப்போக்கில் எல்லாருமே ஐயாவிலிருந்து எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கோம். அதுக்கு ஏதாவது ஒரு விடிவு கண்டால் எங்களுக்கு நம்ம நல்லா இருக்கணும்னு தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறேன். இந்த மண்பாண்டாமனாவது சுமார் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தொட்டு நடந்துக்கிட்டு வந்தது. இப்போ சமீப காலத்தில் இதை மங்கி போயிருக்கு. அதனால இந்த மண்பாண்டத்தை ஊக்குவிச்சு இதை என்னைக்கு நிரந்தரமா இருக்கிற மாதிரி நீங்க செய்யணும். பெரிய கோம்பையாறு சின்ன கோம்பையாறு இணைப்பு கால்வாய் அமைக்க வேண்டும் என்று தளபதி அவர்களையும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். எங்கள் பகுதி தென்னை மரம் அதிகம் உள்ள பகுதி. நீராதாரம் ரொம்ப கடுமையாக இருக்கு. எங்களுக்கு தடுப்பணை தூர் வாடுறது இதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும். தென்னை வளர்ச்சி வலைய அமைச்சு கொடுக்கணும். எமது பாசன கம்மாய் சுமார் 500 ஆண்டுகால பழமை வாய்ந்தது. பாளையத்தை ஆண்ட கள்ளிவாடி ஜமீன்தார் குமார ரங்கப்ப நாயக்கர் மேல் வாங்கி சாப்பிட்ட குளம் எங்களுடைய குளம். இன்று 4/3 பங்கு அடங்கிவிட்டது. மேடான குளங்கள் அனைத்தும் தென்னந்தோப்புகளாகவும் விவசாய நிலங்களாகவும் தென்னல் சோலைகளாகவும் வீடுகளாகவும் மாறிவிட்டது.
நீங்க தோக்கடிச்சாலும் ஜெயிக்கடிச்சாலும் உங்க கூட தான் நாங்க இருப்போம், அது வேற. ஆனா ஜெயிச்சுட்டு போன எம்பி என்னைக்காவது வந்து இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை கேட்டது உண்டா? ஒரு நன்றி சொல்லாவது வந்தது உண்டா? சொல்லுங்க. இல்ல இல்ல. விவசாயத்திற்கு தேவையான நீர் ஆதாரங்களை பெருக்கவும், மாநிலத்திற்குள் உள்ள நதிகளை இணைத்து விவசாயத்திற்கு தண்ணீர் என்ற நிலையை போக்கவும் நடவடிக்கை. நதிகள் பிரச்சனை பற்றி கூட நண்பர்கள் பேசுகிறபோது குறிப்பிட்டு சொன்னாங்க. ஏலக்காய் விவசாயிகளுக்கு சேல்ஸ் டாக்ஸ் அதிகாரி மூலம் பெரும் பிரச்சனை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த ஆட்சி என்பது வேதனைக்குரிய ஒன்றாக இருக்கிறது. அதேபோல காப்பி உற்பத்தியாளர் மேம்பாட்டிற்காகவும் நிச்சயமா வரக்கூடிய காலகட்டத்தில் திட்டங்கள் தீட்டப்படும். ஆகவே இதற்கெல்லாம் நீங்கள் சரியான தாளத்தை வழங்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு நல்ல மாற்றத்தை தமிழகத்தில் நீங்கள் உருவாக்க வேண்டும். மண்பாண்டங்களுக்கு ஆதரவு குறைந்து வருவதால் தங்களுக்கு உதவ முடியுமா என்பது போல மண்பாண்ட தொழிலாளர்கள் பார்க்க அவர்கள் துயரத்தை துடைப்பதாக உறுதியளித்து மண்பாண்டத்தை கையில் வாங்கி பார்த்தார். ஒட்டன்சத்திரத்தில் கல்லூரி மாணவர்கள் ஸ்டாலின் வந்தவுடன் ஆர்வத்துடன் அப்படியே சூழ்ந்து கொண்டனர். நீங்கள் தரக்கூடிய இந்த கருத்துக்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அவைகளை எல்லாம் வரக்கூடிய காலகட்டத்தில் நிறைவேற்றுகிற, அதை செயல்படுத்தக்கூடிய, நீங்க கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில முடிந்த வரையில் அவைகள் எல்லாம் சேர்த்து அதை நிறைவேற்றி தரக்கூடிய இந்த பணியை மேற்கொள்ள இந்த கூட்டம் பயன்பட வேண்டும். அதற்காகத்தான் உங்களை எல்லாம் நாங்கள் அழைத்திருக்கிறோம். நீங்களும் அந்த உணர்வோடு வந்திருக்கிறீங்க. உணர்வோடு மட்டும் இல்ல, ஒரு நம்பிக்கையோடு வந்திருக்கிறீங்க, அதுவும் எனக்கு தெரியுது. எனவே அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். நான் வந்து எம்பிபிஎஸ் படிக்கிறேன்னா அதுக்கு காரணம் வந்து கலைஞர் ஐயாவோட முதல் பட்டதாரிக்கு சலுகை வழங்குற திட்டத்தினால தான் நான் வந்து இது படிச்சுட்டு இருக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் நம்ம ஆட்சியில் இதை வந்து கண்டினியூ பண்ணணும். இப்போ வந்து எல்லா ஊர்லேயும் ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஏதாவது ஆக்சிடென்ட்னா ஆம்புலன்ஸ் வர்றது கூட கொஞ்சம் லேட் ஆகுது. அதனால வந்து எல்லா ஊர்லேயும் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும். கரண்ட் வந்து மின்வெட்டு வந்து எல்லா வந்து தடை இல்லாமல் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் பட் எந்த ஆட்சியிலுமே அப்படி வரல. நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதை செய்வீங்களாங்க சார்? நாங்கள் மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் செய்வோங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? முதல்ல அதை சொல்லுங்க. கண்டிப்பாக இருக்கு. சரி. நீங்கள் ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சிருக்கீங்க, நமக்கு நாமே பயன் திட்டம். இந்த திட்டத்தினுடைய இலக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மக்களிடம் வந்து நீங்கள் கொண்டு செல்லணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்க. அந்த திட்டத்தின் மூலமாக வந்து இது வரைக்கும் மக்கள்கிட்ட சந்திச்சீங்களே, எந்த அளவுக்கு உங்கள்கிட்ட வந்து உங்களுடைய ஒத்துழைப்பு கொடுத்தாங்க? அதாவது நீங்கள்லாம் இதை நம்பி என்னை நம்பி வர்ற அளவுக்கு ஊக்கம் வந்திருக்கு. நடைபெற்றிருக்க ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசு வேலையாக இருந்தால் கூட பணம் தான் அப்படின்னு வந்து எல்லா பக்கமே பேசுகிறாங்க. நாங்கள் வேலையெல்லாம் நாங்கள் குடும்ப சூழ்நிலை காரணமாக வந்து நாங்கள் பணம் தான் கல்வி அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. உங்கள் ஆட்சியில் பணம் இல்லாமல் எங்களுக்கு வேலையை தர முடியுமா? இங்கே திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து மெடிக்கல் காலேஜஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து இல்லை. அப்படி எங்க ஆட்சி வந்தா எங்களுக்கு கண்டிப்பா நீங்க செஞ்சு கொடுக்கணும். நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் டைம் எங்களை எல்லாம் வந்து மறுபடியும் இதே மாதிரி வந்து மீட் பண்ணுவீங்களா? நீங்க வர்றதா இருந்தா டெஃபினட்டா மீட் பண்ணுவோம். கண்டிப்பா வரணும் சார். அதை தீர்க்கும் உதய சூரியன் இங்கே
வந்து ஸ்காலர்ஷிப் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி கொடுக்காம பிற்படுத்தப்பட்டவங்களுக்கு ஒரு மாதிரியாகவும் மற்ற பேருங்களுக்கு ஒரு மாதிரியே தராங்க. எல்லாத்துக்கும் ஸ்காலர்ஷிப் ஒரே மாதிரி தருவீங்களா? ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் சார், ஒரு சைடு வந்து என்ஜினியர் ஆள்கள் தேவை அப்படின்னு போட்டு என்ஜினியரிங் அட்வர்டைஸ்மெண்ட், அவங்களுக்கு மந்த்லி சம்பளம் வந்து 12,000. அதே சைடு இன்னொரு சைடு பார்த்தா பரோட்டா மாஸ்க்கு ஆள்கள் தேவை, மாத சம்பளம் 25,000 அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுல யாருக்கு போய் வந்து வேலைக்கு இருப்பாங்கன்னா பரோட்டா மாஸ்க்கு தான் தெரிஞ்சது கூட ஒரு இன்ஜினியருக்கு இல்லாமல் போயிடுச்சு. அதை நீக்கிறதுக்காகவாது என்ஜினியர் ஒரு கம்பெனி வந்து கவர்மெண்ட் அமல்படுத்தணும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. கோர்ஸ் படிக்கிறதுக்காக பேங்க் லோன் வாங்குறோங்கய்யா, அதை நாங்கள் தள்ளுபடி பண்ணணும்னு நாங்கள் கேட்கலாங்கய்யா. அதில் இருக்க இன்ட்ரெஸ்ட்டை நாங்கள் படித்து முடித்த பின்னாடி நீங்கள் அதை ஃபாலோ பண்ணால் நல்லா இருக்கும்னு கேட்குறோங்க. நன்றிங்க ஐயா. சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் இந்த 3 பேரும் ஒருங்கிணைந்தால்தான் ஒரு மிகப்பெரிய சமுதாயத்தை நிச்சயமாக உருவாக்க முடியும் என்பதில் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் அந்த உணர்வோடு பல்வேறு கருத்துக்களை அவர் எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள். இங்கே கூட சில மாணவர் நண்பர்கள் சில கேள்விகளை கேட்டார்கள். ஏற்கனவே திமுக ஆட்சி இருந்தப்போ இவைகள் எல்லாம் கல்விக்கு எங்களை போன்ற மாணவர்களுக்கு சில வசதிகள், சில திட்டங்கள் இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்த ஆட்சியில் அவைகள் எல்லாம் இல்லை. நீங்கள் மீண்டும் வந்தால் அதை கொண்டு வருவீர்களா என்பது போன்ற பல கேள்விகளை எல்லாம் இங்கே கேட்டீங்க. ஆக அது இல்லாத காரணத்தால் தான் ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று நாம் சொல்லுகிறோம். ஆட்சி மாற்றத்தை ஏன் உருவாக்க வேண்டும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் என்று சொன்னால், கிடைக்காத திட்டங்கள், வராத சாதனைகள், வராத அந்த பணிகள் எல்லாம் நமக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் நீங்கள் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள். ஆகவேதான் நிச்சயம் அவைகள் எல்லாம் உறுதியாக சொல்லுகிறேன், அவைகள் எல்லாம் நிச்சயமாக நிறைவேற்றப்படும் என்ற அந்த நம்பிக்கையை நான் உங்களிடத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். நான் போற இடம்லாம் தாய்மார்கள் இடத்துல என்ன குறை சொல்றாங்க தெரியுமா? சாராயத்தை சொல்றாங்க ஒழிக்கணும்னு ஒண்ணு. அடுத்து ரேஷன் கடை. ரேஷன் கடையில் எந்த பொருளும் கிடைக்கிறது இல்லை, ரொம்ப அவஸ்தைப்படுறோம். திமுக ஆட்சியில் அப்படி இல்லை சொன்னாங்க. அதை விட கொடுமை என்ன தெரியுமா? 60 வயசு தாண்டின அத்தனை பேருக்கும் பென்ஷன் கொடுக்கணும், OAP முதியோர் உதவித்தொகை. அதை மாசம் மாசம் திமுக ஆட்சியில் கொடுத்தோம். 60 வயசு யாரா இருந்தாலும் திமுகவா, காங்கிரஸா, அதிமுக யாரா இருந்தாலும் கொடுத்தோம். ஆனா இப்போ நாம கொடுத்ததெல்லாம் அப்படியே நிறுத்தணும்னு அப்படியே நிறுத்தி இப்ப 40% 50% தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆக அந்த வயது முதிர்ந்த தாய்மார்கள் தான் என்னை பார்த்து அழுதாங்க சில இடங்கள்ல. நான் அதான் சொன்னேன், தாய்மார்களுக்கு பென்ஷன் கிடைக்கல, இது OAP கிடைக்கல, ரேஷன் கடைக்கு போனா பொருள் கிடைக்கல, மகளிர் சுய உதவிக்குழுக்கு வங்கி கடன் கிடைக்கல. ஆக இந்த பிரச்சனை எல்லாம் முதலமைச்சரோட செல்போன்ல இனிமேல் எல்லாரும் பேசலாம். அதனால முதலமைச்சர் செல்போன் மட்டும் இல்ல, முதலமைச்சருடைய செல்போன் நம்பரையும் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா நாங்க வரவேற்கிறோம் என்று நான் சொன்னேன். அது கொடுத்தா உடனுடன் முதலமைச்சர் பேசலாம். அதுக்கு அவங்க தயாரா இருக்காங்களா? நான் அரசியல் பேசுவதாக யாரும் தயவு செஞ்சு கருத வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் அரசியலை தெரிஞ்சுக்கணும், அரசியலை புரிஞ்சுக்கணும், அரசியலை உள்ளத்துல பதிய வச்சுக்கணும். இன்னும் கூட சொன்னா நீங்க அரசியலுக்கு வரணும், அதுதான் என்னுடைய விருப்பம். இதுல நான் சொல்றது தவறாக நினைச்சிட வேண்டாம். இன்னும் வெளிப்படையா உங்க இடத்துல சொல்லணும்னா, நீங்கள் அரசியல்வாதிகளை தேடி சொல்லக்கூடாது, அரசியல்வாதிகள் உங்களை தேடி வரணும். அந்த நிலை நாட்டில் உருவானா தானா வந்துடும். இப்ப இனிமே நான் சொன்னேன், இப்ப நமக்கு நாமே திட்டத்தை நான் தொடங்கி பயணத்தை நடத்தி கொண்டு இருக்கிறேன். இங்க கூட கேட்டீங்க எப்படி நடத்துறீங்க, இதனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்க. இனிமே யாரும் அரசியல்வாதி, எந்த அரசியல்வாதியா இருந்தாலும் மக்களை சந்திக்காம இவன் அரசியலில் இருக்க முடியாது என்ற ஒரு சூழலை இந்த நமக்கு நாமே திட்டத்தின் மூலமாக நான் ஏற்படுத்தி இருக்கிறேன். அதுதான் உண்மை, அதுதான் உண்மை.